கிரிக்கெட் உலகத்துல இந்தியா பாகிஸ்தான் போட்டி மாதிரி ஒரு பரபரப்பையும் உணர்ச்சியையும் வேற எந்த மேட்சும் கொடுக்காது. அதுவும் அண்டர்-19 லெவல்ல கூட இந்த போட்டி எப்பவுமே ஒரு அதிரடியையும் திறமையையும் எதிர்பாராத திருப்பங்களையும் கொடுக்கும். நேத்து துபாயோட பளபளப்பான கோபுரங்களுக்கு நடுவுல நடந்த ரொம்பவே பரபரப்பான ஏசிசி ஆண்கள் U19 ஆசிய கோப்பை 2025 போட்டியில உலக கிரிக்கெட் ரசிகர்கள் முன்னாடி நம்ம இளம் இந்திய வீரர்கள் தன்னோட பரம எதிரியான பாகிஸ்தானுக்கு ஒரு சரியான அடியை கொடுத்தாங்க. ரசிகர்கள் எல்லாம் டிவி முன்னாடியும் போன்லையும் ஒட்டிப்போய் ஒவ்வொரு லைவ் அப்டேட்டையும் ஸ்கோர் கார்டையும் ஹைலைட்ஸையும் தேடி தேடி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஐசிசி அகாடமி மைதானத்துல போட்டி முடிஞ்சதும் தெரிஞ்சது என்னன்னா, இந்தியா சும்மா ஜெயிக்கல, பாகிஸ்தானை 90 ரன்கள் வித்தியாசத்துல அடிச்சு நொறுக்கிட்டாங்க. இது வெறும் வெற்றி மட்டும் இல்லீங்க, அவங்களோட திறமையையும் வியூகத்தையும் பலத்தையும் சந்தேகமே இல்லாம நிரூபிச்ச ஒரு அறிவிப்புன்னுதான் சொல்லணும். தீபேஷ் தேவேந்திரன், கனிஷ்க் சௌஹான் மாதிரி இளம் வீரர்கள்தான் இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமா இருந்தாங்க. இப்போ கோடிக்கணக்கான ரசிகர்களோட மனசுல அவங்க பேர் பதிஞ்சு போச்சு. ஆனா இந்த சிக்ஸர் விக்கெட்னு பரபரப்பான மேட்சுக்கு அப்புறம் ஒரு சின்ன விஷயம் பெரிய பேசுபொருளாவும் விவாதமாவும் மாறிடுச்சு. ஐசிசி எவ்வளவோ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை பத்தி பேசினாலும் மேட்ச் முடிஞ்சதும் வழக்கமா நடக்கிற கை குலுக்குறதுங்கிறது சுத்தமா இல்லை. அடுத்த தலைமுறை இளம் வீரர்களுக்கு மத்தியில கூட இந்த போட்டி எவ்வளவு தீவிரமாவும் தனியாத வெறியோடும் இருக்குன்னு இது நமக்கு தெளிவா காட்டுது. துபாயில் இருக்கிற ஐசிசி அகாடமியில விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாத ஒரு குரூப் சுற்றுப் போட்டிக்கு களம் தயாரானது. முதல்ல பேட் பண்ணிய இந்திய அணி அசத்தலான பேட்டிங்கால ஒரு பெரிய ஸ்கோரை குவித்து பாகிஸ்தானுக்கு சவாலான இலக்கை நிர்ணயிச்சாங்க. தீபேஷ் தேவேந்திரன், கனிஷ்க் சௌஹான் இவங்க 2 பேரும்தான் இந்திய அணியோட தூண்களா நின்னாங்க. ரொம்ப பொறுமையா அதே நேரம் ரொம்ப நுணுக்கமா ரன்களை சேர்த்து பாகிஸ்தானுக்கு ஒரு சவாலான இலக்கை நிர்ணயிச்சாங்க. இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப்பும் தனிப்பட்ட முறையிலான சிறப்பான ஆட்டமும் தான் இந்த ஆதிக்கம் நிறைந்த வெற்றிக்கு அடித்தளமா அமைஞ்சது. பாகிஸ்தான் பேட் பண்ண வந்தப்போ இந்தியாவோட பவுலிங் அட்டாக் சும்மா தூள் கிளப்புச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப கட்டுப்பாட்டோட நிறைய வெரைட்டி பந்துகளை வீசி பாகிஸ்தானோட பேட்டிங் ஆர்டரை முழுசா உடைச்சு எரிஞ்சிட்டாங்க. தொடர்ச்சியா விக்கெட்டுகள் விழுந்துட்டே இருந்தது. பாகிஸ்தான் எப்பவெல்லாம் ரன் சேர்க்க மொமெண்டம் பில்ட் பண்ண முயற்சி பண்றாங்களோ அப்பவெல்லாம் விக்கெட் விழுந்து அந்த மொமெண்டம் உடைஞ்சு போச்சு. ரொம்பவே அழுத்தம் இருந்த இந்த நிலையில இந்தியாவோட இளம் பவுலர்கள் தங்களோட திறமையை நிரூபிச்சு அசத்திட்டாங்க. கடைசி அடியை கொடுத்தது கிஷன் சிங் தான். அவர் அலி ரசாவை அவுட் ஆக்கி கடைசி விக்கெட்டை எடுத்ததும் பாகிஸ்தான் அணி வெறும் 150 ரன்கள்ல ஆல் அவுட் ஆகி இன்னிங்ஸை முடிச்சுக்கிச்சு. 90 ரன்கள் வித்தியாசத்துல கிடைச்ச இந்த பிரம்மாண்டமான வெற்றி இந்தியாவோட முழுமையான ஆட்டத்துக்கு ஒரு சாட்சியா அமைஞ்சது. பேட்டிங் பவுலிங்னு ரெண்டுலையுமே அவங்க எவ்வளவு பலமா இருக்காங்கன்னு காட்டுச்சு. கமெண்டேட்டர்கள் ரசிகர்கள்னு எல்லாருமே இந்தியாவோட இந்த துல்லியமான பெர்ஃபார்மன்ஸை பார்த்து வாயடைச்சு போனாங்கன்னு சொல்லலாம். இந்த அதிரடி வெற்றி டீமோட மட்டும் இல்லீங்க, தனிப்பட்ட வீரர்கள் சில பேர் செமையா பெர்ஃபார்ம் பண்ணதுனாலதான் கிடைச்சது. தீபேஷ் தேவேந்திரன், கனிஷ்க் சௌஹான் இப்ப கிரிக்கெட் வட்டாரங்கள்ல இவங்க பேர்தான் பரபரப்பா பேசப்படுது. இந்திய அணியோட வெற்றிக்கு இவங்கதான் முக்கிய காரணமா இருந்தாங்கன்னு எல்லாரும் கொண்டாடுறாங்க. அவங்க பேட்டிங்ல காட்டுன பெர்ஃபார்மன்ஸ் தான் வெற்றிக்கு தேவையான பெரிய ஸ்கோரை செட் பண்ண ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. நெருக்கடியான சூழல்களை கூட அவங்க சாதகமா மாத்தி அணியை ஜெயிக்க வச்சாங்க. ஆனாலும் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்த இன்னொருத்தர் யாருன்னா இந்திய கேப்டன் வைபவ் சூரியவன்ஷிதான். ஒரு முக்கிய புள்ளியா இருந்த அவரோட லீடர்ஷிப்பும் களத்துல அவருடைய பிரசன்ஸும் லைவ் பிளாக்ஸ்லையும் மற்ற ரிப்போர்ட்ஸ்லையும் தொடர்ந்து பேசப்பட்டுச்சு. இந்த இளம் வீரர்கள் சும்மா ஒரு விளையாட்டுக்காக மட்டும் களமிறங்கலங்க. உலகத்திலேயே ரொம்ப கடுமையான விளையாட்டு போட்டிங்கிற பெரிய பாரத்தை இவங்க சுமந்துகிட்டு இருக்காங்க. மேட்ச் முடிஞ்சதும் தீபேஷ் தேவேந்திரன், கனிஷ்க் சௌஹான் ஆன்லைன்ல எத்தனை பேர் தேடிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை உடனே ஏற்படுத்தியிருக்காங்கன்னு புரியும். அவங்க விளையாடின விதத்தை பார்த்து அசந்துபோன ரசிகர்கள் இந்த வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் பத்தி அவங்களோட ரோல் என்ன, அவங்க கெரியர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா தேடிருக்காங்க. அதனால இந்த மேட்ச் வெறும் ஒரு குரூப் ஸ்டேஜ் போட்டிங்கிறத தாண்டி தன்னோட திறமையை நிரூபிக்கிற ஒரு களமா அமைஞ்சிச்சு. புது ஹீரோக்கள் உருவாகின ஒரு முக்கியமான தருணமாவும் இருந்தது. எந்த வயசு பிரிவா இருந்தாலும் சரி, இந்தியா பாகிஸ்தான் போட்டிக்குன்னு இருக்கிற அந்த உணர்வுபூர்வமான அரசியல் ரீதியான முக்கியத்துவத்தை இந்த மேட்ச் இன்னும் அழுத்தமா பதிய வச்சிருச்சு. ஆனா இந்த கிரிக்கெட் திருவிழா ஒரு பக்கம் இருந்தாலும் புது திறமைகள் வெளிப்பட்டாலும் ஒரு முக்கியமான விஷயமும் வெளிப்பட்டுச்சு. அது அந்த போட்டியோட ஆழமான வரலாற்றுடன் தொடர்பு கொண்டது. மேட்ச் முடிஞ்சதும் கை குலுக்கிக்காததுதான். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஐசிசி இந்த கைக்குலுக்கும் பழக்கம் திரும்ப வரணும்னு ரொம்பவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விளையாட்டு மனப்பான்மையை வளர்க்கவும் பிரிவுகளை குறைக்கவும் தான் இந்த நோக்கத்தோட இருக்காங்க.
ஆனா இந்த முறையும் இந்தியா அசத்தலான வெற்றி பெற்ற பிறகும் இரு அணி வீரர்களும் வழக்கமா பண்ற மாதிரி கைகுலுக்கிக்கல. குறிப்பா நிறைய அறிக்கைகள்ல சுட்டிக்காட்டப்பட்ட இந்த விஷயம் மேட்ஸுக்கு ஒரு ஆழமான அரசியல் கலாச்சார பரிமாணத்தை கொடுத்திருக்கு. இது கிரவுண்டுக்கு வெளியேயும் பெரிய விவாதங்களை ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரெண்டு கிரிக்கெட் நாடுகளுக்கும் இடையிலான ஒவ்வொரு சந்திப்பிலும் ஏன் அவங்களோட இளைஞர்கள் மத்தியில கூட ஆழமான உணர்வுகளும் வரலாற்று பின்னணியும் எப்படி ஊடுருவி இருக்குங்கிறதை இது எடுத்துக்காட்டுது. இந்த தொடரை பொறுத்தவரை இந்த வெற்றிக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. அண்டர்-19 ஆசிய கோப்பைங்கிறது ஒரு முக்கியமான பிராந்திய தொடர். இது பெரும்பாலும் திறமைகளை வடிகட்டும் ஒரு கருவியாகவும் ரொம்ப மதிப்புமிக்க ஐசிசி அண்டர்-19 உலக கோப்பைக்கு ஒரு பயிற்சி ஆட்டமாகவும் செயல்படுது. பாகிஸ்தானை எதிர்த்து இந்தியா பெற்ற 90 ரன்கள் வித்தியாசத்திலான இந்த அசத்தலான வெற்றி அவங்களோட நெட் ரன் ரேட்டையும் நம்பிக்கையையும் உயர்த்தியிருக்கு. அதுமட்டுமில்லாம நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற ஒரு பலமான இடத்துல அவங்களை கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. ஒருவேளை அவங்க குரூப்லேயே முதல் இடத்தை பிடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. பாகிஸ்தானை பொறுத்தவரை இது அவங்களோட அண்டர்-19 அணியின் செயல்பாடு மீது அதிகமான கவனத்தையும் அழுத்தத்தையும் கூட்டியிருக்கு. தொடர் நகர மறுஆய்வு செய்யற நிலைமையில அவங்க இருக்காங்க. இந்த மேட்ச் வெறும் ஒரு விளையாட்டு இல்லீங்க, இது ஒரு அழுத்தமான சேதி. நம்ம இந்திய U-19 அணி கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் சும்மா மறக்க முடியாத ஒண்ணுங்க. வெறும் 90 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சதுக்காக மட்டுமில்லாம எதிர்கால நட்சத்திரங்கள் பலர் இதுல இருந்து உருவானதாலையும் விளையாட்டு உலகத்திலேயே பெரிய போட்டியாளர்களான இவங்க 2 பேரோட வரலாறு திரும்பவும் ஒரு தனி அடையாளத்தை கொடுத்ததாலையும் இந்த மேட்ச் ரொம்ப முக்கியமானதா மாறிப்போச்சு. தீபேஷ் தேவேந்திரன், கனிஷ்க் சவுகான், கேப்டன் வைபவ் சூரியவன்ஷின்னு இவங்களுக்கு இந்த வெற்றி ஒரு கெரியர்ல ஒரு திருப்புமுனையா அமையலாம். இது அவங்கள தேசிய அளவுலையும் உலக அளவுலையும் பெரிய தளத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். U-19 ஆசிய கோப்பை எப்பவும் ஒரு முக்கியமான பாதைதான். இளம் திறமைகள் அழுத்தத்துல பட்டை தீட்டப்பட்டு பக்குவப்படுற ஒரு உலைக்களம்னு கூட இதைச் சொல்லலாம். இதுதான் அவங்கள சீனியர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டோட கஷ்டங்களை சவால்களை சந்திக்க தயார்படுத்துது. இந்த டோர்னமெண்ட் இப்படி போயிட்டே இருக்கிறதால எல்லா கண்களும் நம்ம இந்தியா மேலதான் இருக்கு. இப்போ இருக்கிற இந்த மொமெண்டத்தை அவங்க அப்படியே மெயின்டெயின் பண்ணி குரூப் ஸ்டேஜ்ல காட்டுன டாமினேஷனை ஒரு சாம்பியன்ஷிப் டைட்டிலா மாற்றுவாங்களான்னு பார்க்கணும். அப்புறம் இந்த இந்தியா பாகிஸ்தான் போட்டிய பத்தி சொல்லணும்னா கடைசியா அவங்க கைகுலுக்காம போனது சில கதைகள் விளையாட்டுக்கு மேலேயும் ஆழமா இருக்குங்கிறத ஒரு உறுதியான செய்தியா நமக்கு காட்டுது. இந்த மோதல் அடுத்தடுத்த மேட்ச்களுக்கான எதிர்பார்ப்பை இன்னும் அதிகப்படுத்தியிருக்கு. அதனால எந்த ஏஜ் குரூப் மேட்சா இருந்தாலும் ஒவ்வொரு இந்தியா பாகிஸ்தான் போட்டியும் ரசிகர்களை ஈர்த்து ஒரு பரபரப்பை கிளப்பி கிரிக்கெட் ஆர்வத்தோட ஒரு அடையாளமா தொடர்ந்து இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.